பழமொழி 400 புலியூர் கேசிகன் அவர்களோட உரையிலிருந்து பார்க்குறோம். ஸோ இப்போ பழமொழிகள் பார்க்கலாம். இல்லுள் வில்லேற்றி இடைக்களத்தை எய்து விடல் அப்படின்னா, நல்ல கல்வி அறிவு உடையவர்கள் கூடியிருக்கிற இடத்துல எதுவும் பேசாம இருந்துட்டு, நல்லது கெட்டது தெரியாம இருக்கிறவங்க இருக்கிற கூட்டத்துல போயிட்டு தன்னை புகழ்ந்து பேசுற செயல் எப்படி இருக்கும்னா, ஒருவர் பகைவரோட வீரத்தை கண்டு பயந்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வில்லேற்றி அங்க இருக்கிற பானைகள்ல வில் அம்பு விட்டு தன்னோட வீரத்தை வெளிப்படுத்துறது அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இடைக்களம் அப்படிங்கிறது பானை. ஸோ அவர்கள் வெறும் வாய்ப்பேச்சு வீரர்கள் தான், செயல் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த பழமொழி இந்த ரெண்டும் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா, இல்லைங்கிற வேர்டை கடைசியாக போட்டு படிங்க. ஏன்னா அப்போ தான் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உயிருடையார் எய்தா வினை இல்லை அப்படின்னா, முயற்சியோடு இருக்கிறவங்க அவங்களோட உயிர் மட்டும் இருந்தால் போதும், அவர்கள் அவங்களோட செயல்களை செஞ்சுட்டே இருக்கணும், அவங்களுக்கு கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நல்ல விதி இருப்பவன் சிறப்பு அடைவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், அட்டாரை ஒட்டா களம் இல்லையே. அட்டாரை அப்படின்னா சமையல் செய்கிறவங்க, களம் அப்படின்னா பாத்திரம். சமையல் செய்கிறவங்க அவங்க தொட்டா ஒட்டிக்கொள்ளாத பாத்திரம் அப்படின்னு எதுவும் இல்லை. ஒரு செயலை ஒருத்தங்கிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னா அந்த செயலோட இறுதி பலன் அந்த செயலை செய்கிறவங்களுக்கு தான் போய் சேரும். அதனால் அந்த செயலில் வெறும் இறுதி பலனை எதிர்பார்க்குறவங்கிட்ட மட்டும் நம்ம அந்த செயலை ஒப்படைக்காமல் அந்த செயலோட ப்ராசஸ் கூடயே இணைந்து செயல்படுறவங்க கிட்ட நாம் அந்த செயலை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நாணயம் இல்லாதவனிடம் ஒப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.